அதாவது ஃபால்ஸ் டாக்ட்ரைன்னா தப்பாக போதனை பண்ணுறது, தவறான கருத்துக்களை சொல்வது. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நல்ல கருத்துக்களை சொல்லலாம், தவறான கருத்துக்களையும் சொல்லலாம். ஒருத்தருக்கு விஜயை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவார். அவரிடத்துல நிறைய குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றங்கள் இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கெட்டவர்களுக்கு ஆதரவாகவும் ஒரு லட்சம் பேர் இருப்பான், நல்லவர்களுக்கு ஆதரவாகவும் 1,00,000 பேர் இருப்பான். இப்போ நீங்கள் யாரையாவது ஒருத்தங்கள நல்லவங்க அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுடைய அவங்க அப்படி நீங்கள் மனசில் நினைக்கிற ஒருத்தருடைய கருத்துக்களை ஆழமாக நம்ம தியானிப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் இயேசு கிறிஸ்துவோட கருத்துக்களை நான் படிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பிடிக்காத இன்னும் 1,00,00,000 பேர் இருக்கான். அவன் இயேசு கிறிஸ்துவை திட்டுவான். அதே மாதிரி அவனுக்கு பிடிச்ச ஒரு கருத்து, ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அதை நம்ம பார்த்தோம்னா என்னடா இவ்வளோ கேவலமான சிந்தனை உள்ளவனாக இருக்கான்னு நம்ம சொல்லுவோம். இது மாதிரி கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதான் இந்த சமுதாயத்தில். சரி, இதில் கெட்ட நம்ம கிறிஸ்டியானிட்டியில் ஃபால்ஸ் டாக்ட்ரைன், தவறான போதனைனா என்ன, நல்ல போதனைனா என்ன, இது எப்படி நிறுத்துறது? இந்த ஐயர் நல்லா தான் சொல்கிறாரு, இந்த ஐயர் கெட்டது தான் சொல்கிறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிற ஐயரியை 50 பேர் ஆதரித்தா ஒரு 50 பேர் என்ன பண்ணுறான், காரி துப்பிட்டு உட்காந்துருப்பான். ஏன்டா இப்படி இருக்க, நல்லா தான்டா சொல்கிறாரு, எங்கே நல்லா தான் சொல்லி கிழிச்சு விட்டாரு அப்படிமா. எதுக்கு என்ன சொல்கிறானே தெரியாது. இதே மாதிரி தான் பவுல், இயேசு கிறிஸ்து இறந்த ஒரு 20-30 ஆண்டுகளில் பவுல் வந்துட்டார். அவருடைய காலத்திலையும் இயேசு கிறிஸ்துவை பற்றியே இயேசு கிறிஸ்து பின்பற்றினவனே மாற்றி மாற்றி போச்சிக்கிட்டு இருந்தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாற்றி மாற்றி போதிட்டு. அதில் முக்கியமான ஒரு வசனம் இருக்குது பாரு. நியாயப்பிரமாணமானது, அதாவது சட்டம் எதற்காக இருக்கிறது அப்படின்னு போட்டால் அந்த 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 15ஆம் வசனம் எடுங்களேன். மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் போட்டிருக்கு பாரு, அக்கிரமக்காரருக்கும் போட்டிருக்கா. 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் பாரு, லெஃப்ட் சைடு. நியாயப்பிரமாணமானது யாருக்காக தயாரிக்கப்பட, சட்டம் யாருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷரை அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு பாரு. இருக்கா? எங்களுக்கு தெரிந்திருக்கிற நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும். இன்னைக்கு பெரும்பாலான சர்ச்சையோட வேலை என்ன? இங்கிட்ட இருந்து அங்கிட்ட ஆட்களை கூட்டிட்டு போக வேண்டியது, அங்கிட்ட இருந்து ஆட்களை திருட வேண்டியது. இது அவங்க வேலை. அவங்களோட நோக்கம் என்ன? காசு, பணம், டப்பு, மணி அப்படி பாட்டிருக்குல்ல, பணம் மட்டுமே அவருடைய நோக்கம். எல்லாருடைய நோக்கமும் பணம். அப்படி தான். பணம் எங்கேயோ அதான் ஏசு என்ன சொன்னார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்றார். பணம் எங்கேயோ அங்கே போதகர்கள் ஓடுவார்கள்னு அர்த்தம். ஏசு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இன்றைக்கி ஃபால்ஸ் டாக்ட்ரைன் எதற்காக? மனுஷரை திருடுவதற்காக. ஏசு கிறிஸ்து உள்ளபடி அப்படி தான் சொன்னாரப்பா. ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரே ஒன்று தான் சொன்னார். ஏசு கிறிஸ்து போய் என்ன போதகம் பண்ணார்? நிறைய பேசினாருங்க. என்னையா சொன்னார்? நிறைய இதெல்லாம் சொன்னார். கடைசியில் என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று போதித்தார். அவ்வளோதான். கருத்தின் சாராம்சம் என்னென்னா, மனம் திரும்புங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பொல்லாத வழிகளை விட்டு மனதளவில் திரும்பி நேர்மையான மனிதர்களாக வாழுங்கள் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் போதனை. இதில் என்ன தவறான போதனை பண்ண வேண்டியிருக்கு? அவங்களுடைய உள்நோக்கத்துக்கு தகுந்தபடி ஏசு அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்களெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களை ஏமாற்றாமல், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அதுக்காக தான் இந்த வசனங்கள்லாம் கொடுக்குறாங்க. 6ஆம் வசனம் என்ன பண்ணுறதுன்னா, சம் ஹேவ் வாண்டர்ட் அவே ஃப்ரம் தீஸ் அண்ட் டர்னட் டு மீனிங்லெஸ் டாக். இப்படி தாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த அகஸ்தினார் சர்ச்சுக்கு போய் வேண்டியிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு, இப்படியே கட்டுக்கதையில் கிளப்பி விடுவோம். ஐயோ, அது முக்கியமாக ஏன் மனம் திரும்பியான்னு சொன்னால் என்னத்தையா பேசிகிட்டு இருக்க? மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு திரும்பிட்டேன்னா உனக்கு சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். இம்மையிலே மாத்திரமல்ல, மறுமையில் உனக்கு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசுறது. இங்கே பார்த்தீங்களா, இந்த போதகர்கிட்ட போனாங்க, கை நீண்டு போச்சு,
இங்கே பாருங்கள், வாய் பேசாத வாயும் பேசினார், கிட்னியிலேருந்து கல் போயிட்டு, இப்படியே தேவையில்லாத விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும். இட் இஸ் ட்ராஜிக் வென் ப்ரொஃபஸ்டு கிறிஸ்டியன்ஸ் கெட் ஆஃப் கோர்ஸ் பிகாஸ் தே ரெஃப்யூஸ் சவுண்டு டாக்ட்ரைன். நீண்ட நாட்களாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற மக்கள் கூட நல்ல ஆரோக்கியமான போதனைகளை விட்டு விலகி எமனேயும் அவங்க யாரும் என்னத்த அலெக்சாண்டரும் என்ன ஆகிட்டான், பவுலோடைய பக்கத்திலே இருந்தான், அவன் பவுலை விட்டு ஓடிவிட்டான். Paul also called it the doctrine according to godliness. தேவ பக்திக்கு ஏற்ற விதமான பக்தியை விட்டுவிட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் ஓடுறோம் இல்லையா? பவுல் தான் சொல்கிறார், சவுண்ட் வேர்ட்ஸ் காட்லி அக்கார்டிங் டு காட்லினஸ், சவுண்டு டாக்ட்ரைன், ஃபெய்த் அண்ட் சவுண்டு ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறார். ஆரோக்கியமான தேவனை பின்பற்றும் விதம் என்ன, இறைவனை பின்பற்றும் விதம் என்ன? நாமும் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல் மனசாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படி சொல்கிறார். பட் மெனி ப்ரிஃபர் த வெயின் ஜங்லிங் ஆஃப் தோஸ் who teach novelties rather than the pure word of God that produces holiness in life. மக்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை உருவாக்குகிற அவர் என்ன சொல்கிறார், நம்முடைய தேவன் என்ன சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். உலகத்தில் இருக்கிற எந்த இறைவனும் எந்த இறைவியும் அல்லது இறைவன் என்று சொல்லிக்கொள்கிறவர்களும் அல்லது மகாசக்தி என்று சொல்லிக்கொள்கிறவர்களும் நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னதே இல்லை. அதான் அல்டிமேட்டம். கரெக்டான வழியில் தான் நடக்கணும். யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. தவறு செஞ்சுட்டேன், நான் இந்த மாதிரி வரேன், அதனால் நான் தவறு செய்வேன், அதெல்லாம் கிடையாது. தண்டனை தான். வாக்கு மாறாதவர், அவரிடத்தில் எவ்வளவேனும் அநீதி இல்லை, அவர் மிகவும் பரிசுத்தார். இதை விட்டு விலகுகிறவர்கள் பணத்துக்காக யூதாஸ் காரியத் மாதிரி, நான் நினச்சேங்க அவரை சும்மா 2 அடி அடிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு நினச்சேன். போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ எப்பொழுது பணத்தை தேடி போனாயோ உன்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்டாய். இதே மாதிரி பவுலோடு இருந்த நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. பணம் நிறைய சேர சேர என்ன ஆகுது, நம்முடைய மனம் பணத்தின் மீது போகிறது. அப்போது ஆட்களை திருடுகிறவர்களாக, மனிதர்களை திருடுகிறவர்களாக நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதான் போட்டிருக்கார், God that produces holiness in lives. It is unfortunate today that we not only have vain jangling, meaningless talk in the teaching and preaching, but also in music. மியூசிக் இன்றைக்கி என்னாச்சு, மியூசிக் கன்சர்ட் நடத்துகிறாங்களா சர்ச்சில் இருந்து, எப்படி இருக்குது? அதுக்கு சினிமா நடிகர்களை அழைச்சிட்டு வராங்க, அதுக்கு கோரியோகிராஃபர்ஸ் வராங்க. கோரியோகிராஃபர்ஸ் ட்ரெஸ்ஸு இன்றைக்கி சிம்பிளாக சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷனை என்ன பண்ணோம், உடனே அக்கா நீங்கள் எல்லாம் இந்த கலர் புடவை எடுத்துக்கோங்கக்கா, இல்லைனா பணம் 500 ரூபா கொடுத்துருங்க, நம்ம எல்லாம் ஒரே புடவை எடுத்துகிட்டு ஆடுவோம். பாடலாம் எப்படி இருக்குது? இதில் தான் இன்றைக்கி நடக்குது. 2வது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு, ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், மயிரை பின்னுபடுகிறாவது, பொன் ஆபரணங்களையாவது முத்துக்களையாவது அணிவதிலே கவனம் செலுத்தாமல் தேவ பக்திக்கு ஏற்ற உடைகளை தரித்து கொள்ள வேண்டும் போட்டிருக்கு. தகுதியான வஸ்திரம். இன்றைக்கி எப்படி தகுதி வருது? ஏற்கனவே ஒரு ஐயர் இருந்தார், டிஷர்ட்டு போட்டு பசங்க வரக்கூடாது, ஆனால் டிஷர்ட்டு போட்டு பொம்பளைங்க வரலாம், வந்தால் அவங்களுக்கு கம்யூனியன் கொடுப்பார். பசங்க டிஷர்ட் போட்டு வந்தால் கம்யூனியன் கொடுக்க மாட்டார் இப்படின்னு ஒரு ஐயர் இருந்தார். எப்பேற்பட்ட தகுதியற்ற உங்களுடைய உடைகள் இருக்கின்றன. சரி, தகுதியற்றதுன்னு நீ எப்படியா சொல்கிற? எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன், உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத விஷயத்தை நீ போடுற. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீ கம்ஃபர்டபுளான விஷயந்தான் போட்டிருக்கேன்னு ஒத்துக்கிறாங்களா? உங்கள் அம்மா ஒத்துக்கிறாங்களா, உங்கள் அப்பா ஒத்துக்கிறாங்களா, உங்கள் அண்ணன் ஒத்துக்கிறாங்களா, தம்பி ஒத்துக்கிறாங்களா? அப்படின்னா அது கம்ஃபர்டபுள் தான். சரி, நீ ஒத்துக்கிறியா? இன்னொரு பொண்ணு இதே ட்ரெஸ்ஸு போட்டு போகும்போது நீ ஒத்துக்கிறியா? இல்லையா? அதுதான் அதான் இயேசு ரொம்ப தெளிவாக சொன்னார். இன்னொருத்தெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லையா, உன்னுடைய மனசாட்சியே உன்னை குற்றவாளி என்று தீர்த்தால் வேறே சாட்சியங்கள் தேவை என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பொண்ணு அரைகுறையாக உடை போட்டு வரும்போது மற்ற எல்லோரும் சேர்ந்து எப்படி பார்க்குறாங்க? பெண்களே, இவளே இன்னொரு இடத்துல அரைகுறை ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாள், அவளே என்ன பார்க்குறான்? உண்மை தானே?
அப்போ எது தகுதி என்பது எங்கே நியமிக்கிறது? மற்றவருடைய கண்களை உறுத்தாதபடி நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர் ஆரோக்கியமான போதனைன்னு சொல்லி சொல்கிறார். இந்த பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், பெண்கள் போதகம் பண்ணாதபடி நான் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். உடனே அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு பெண்கள் போதகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கான். அவன்லாம் ஒரு மனுஷனாயா? ஆணும் பெண்ணும் சமம் சொல்லிக்கிட்டு இருக்கான். முட்டாத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க. கடைசி வசனத்தை படிக்க மாட்டான். ஆனால் பிள்ளை பெற்றினாலே அவள் ரட்சிக்கப்படுவாள்னர். திருமணமான பெண்கள் பிள்ளைகளை நன்கு வளர்க்கக்கூடிய நிலையில் வந்தவர்கள் போதகம் பண்ணலான்னு அர்த்தம். அனுபவம் வந்தால் தானே நீங்கள் போதிக்கணும். எல்லாம் வரவன் போகிறவெல்லாம் போதனை பண்ணால் இன்றைக்கி விஜய் கட்சியில் பொம்பளை கத்துதில்ல, 1000 ரூபா பிச்சை காசு எதுக்கு, இலவச பஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. நீ 5000 ரூபா ஜீன்ஸ் போட்டிருக்க, 15,000 ரூபாய்க்கு டிஷர்ட் போட்டுட்டு கத்திட்டு கிடக்க. டெய்லி பிழப்புக்கு வழி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? பஸ்ஸில் போகிறதுக்கு வழி இல்லாமல் ஒரே ஒரு சுரக்காயை 4 துண்டாக வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு அம்மா நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்துருக்கு. யாராவது வாங்குவாங்க அப்படின்னு 4 வாழைக்காயை வச்சுட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்கு. ஒரு 10 முழம் பூ வச்சுக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு அம்மா உட்காந்துருக்கு. என்ன அதிகப்படியான வருமானம் வந்துடும். ஒரு முழம் 100 ரூபா விற்றா கூட எவ்வளோ பெரிய லாபத்தை சம்பாதிச்சிட முடியும். வாங்கினதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு 250 ரூபா கிடைக்குமா? அந்த அம்மாவுக்கு 1000 ரூபாங்கிறது மிகப்பெரிய தொகை. ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கு போக்குவரத்துக்கு 15 30 ரூபானா கூட 900 ரூபா ஆச்சு. அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடியது. ஏன்னா மற்றவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் தவறான போதனைகளை செய்வது அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். பிள்ளை பெற்றினாலே அவள் போய் பிள்ளையை பெற்று சம்பாதிக்க போகும்போது தான் கஷ்டம் தெரியும். இதே இடத்துல அதே பெண் ஒரு உடை எடுக்க போகும்போது 1500 ரூபா சொல்கிறான். இன்னும் 1500 ரூபா சொல்கிறீங்க, 200 ரூபா கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்குமா? கேட்காதான். அப்போ குடும்பத்திலே தலைவி ஆகும்போது பிள்ளைகளை பெறும் பொழுது அவளுக்கு அனுபவம் வரும், அவள் போதனை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி அரைகுறையான போதனைகளை பேசும்போது நம்முடைய ஊழியக்காரர்களும் என்ன பண்ணுறாங்க? தேவனிடத்தில் இருந்து இறைவனிடத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ளாமல் அவருடைய சொந்த கற்பனைகளை, மனுஷருடைய கற்பிதங்களை அதில் போட்டிருக்கு பாரு 1 தீமோத்தேயுவில், மனுஷருடைய கற்பிதங்களை கட்டுக்கதைகளை பிரசங்கம் பண்ணுறது. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், 15 வருஷமாக போதகம் புத்தருடைய கருத்துக்களை எடுத்து போதகம் பண்ணியிருப்பார். ஒரு நாள் நான் கேட்டேன், இயேசு கிறிஸ்து சொல்லாத எதை புத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் போடுறதே இல்லை. இல்லைன்னா புத்தருடைய கொட்டேஷன் போட்டுக்கிட்டே இருப்பார். அறியாமையினாலே கட்டுக்கதைகளை நம்பி மனுஷருடைய போதனைகளை, மனுஷருடைய ஞானங்களை அவர் நினைத்து கொள்கிறார்கள். புத்தர் என்ன சொன்னார்? ஆசையே அழிவுக்கு காரணம், அதனால் குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகி சன்னியாசம் போயிடணும். அப்போ நீ கட்டின பொண்டாட்டி 11 பிள்ளைங்க என்னாச்சு? அது எக்கேடு கட்டு நாசமாக போனால் எனக்கு என்ன? எங்கிட்டாவது பிச்சை எடுத்து கிடக்கணும். நான் இறைவனை தேடி போகிறேன். இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லவே இல்லை. அவர் எப்படியா நீ எந்த கோணத்தில் அவரை பார்க்குறேன்னு எங்கள் அண்ணன்ட்டு கேட்டேன். பேசாமல் இருக்கான். எப்பேற்பட்ட தவறான வழிநடத்தலுக்குள்ளே போகிறாங்க பாரு. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அப்படி சொல்லலை, பவுல் ஒரு நாள் அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கங்கள் எது உண்மையான ஆரோக்கியமான பிரச்சனை? Far too many songs not only teach no doctrine, but many even teach false doctrine. நிறைய பாடல்களிலே அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒரு சத்தியத்தையும் சொல்கிறதில்ல, ஒரு உண்மையும் சொல்கிறதில்ல. அதோட தவறான போதகத்தை கொண்டு போகிறாங்க. நிறைய பாடல்கள் அது மாதிரி இருக்கின்றன. A singer has no more right to sing a lie than a teacher has to teach a lie. ஒரு தவறான பாடல் எழுதுனான்னா பொய்யான பாடலை தான் அவன் பாடுறான். அதே மாதிரி போதகம் பண்ணுறவர் பொய்யான போதகத்தை பண்ணுற மாதிரி பாடல்களை ஏற்றுபவர்களும் தவறான பொய்யான பாடல்களை ஏற்றி பாடுகிறார்கள். இன்றைக்கி 10 நடன நடிகைகளை வச்சுட்டு ஸ்டேஜில் ஆட வேண்டியது என்ன இருக்குது? அந்த ஸ்டேஜ் செட்டப்புக்கு மட்டும் 10 லட்சம் செலவு பண்ணுறான். இந்த காசுலாம் எப்படியா வந்தது? அன்றாடம் பிழைப்புக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இல்லையா, 300-400 சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட 10% வாங்குகிறான். 30 ரூபா வாங்கி ஆயிரக்கணக்கான வட்டை சம்பாதிச்சு அந்த பணத்தை நடிகைகளுக்கு ஊதாரித்தனத்துக்கும் கொடுக்குறான். எப்படி இது நல்ல ஒரு போதனையாக இருக்க முடியும்? The reason for this false doctrine was a misuse of the Old Testament law. பழைய ஏற்பாட்டு கோட்பாடுகளை தவறாக பயன்படுத்துவது. These false teachers did not understand the content or the purpose of God's law. தேவனுடைய நியாயப்பிரமாணம் சட்டத்தின் உண்மையான உள் அர்த்தங்களை, பொருள்களை அவள் புரிந்து கொள்ளாதனாலே
நீ தசம பாகம் கொடுக்கலாம், நான் நாசமாக போயிடுவேன் அப்படிங்கிறான். உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா தசம பாகம் கொடுக்க சொல்லி? அப்போது அதிகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்குவோம். அந்த ஏழை விதவை 2 ரூபா போட்டால் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். அதனாலே நீனும் முன்னிடத்தில் இருக்க எல்லாவற்றையும் போட்டு விடு, எல்லாவற்றையும் விற்று என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. நீ உங்ககிட்ட இருந்ததெல்லாம் விற்கலையா ராஜா அப்படின்னு பதில் கேட்டேனா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னிடத்திலே கேள்வி கேட்கிறாயா? நீ நாசமாக போய் விடுவாய் அப்படிமா. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தே வேர் லீடிங் பிலீவர்ஸ் அவுட் ஆஃப் த லிபர்ட்டி ஆஃப் கிரேஸ் இன்டு பாண்டேஜ் ஆஃப் லீகலிசம். அவர் என்ன பண்ணுறாங்க? விசுவாசிகளை கொண்டு போய் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய் காசு கொடுத்தா இறைவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஒரு நிலை கொண்டு வந்து மறுபடியும் மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு கொண்டு போயிடும். பாவம் மன்னிப்பு சீட்டு. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நம்ம பிரதர் இருக்கார், பிரதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணோம்னா ஒரு 500 ரூபா காணிக்கை கொடுத்தோம்னா நம்முடைய எல்லா பாவங்களும் நீங்கி நம்ம புனிதராயிடுவோன்ற மறுபடியும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிறார்கள். த ஃப்ளஷ் ஆர் ஓல்ட் நேச்சர் loves religious legalism because rules and regulations enable a person to appear holy without really having to change his heart. சர்ச்சுக்கு போகிறதையும், கிறிஸ்மஸ்க்கு போகிறதையும், புது ட்ரெஸ்ஸு போடுறதையும், கம்யூனியன் எடுக்கிறதையும், ஞானஸ்தானம் எடுக்கிறதையும், பைபிள் படிக்கிறதையும், பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறேன், என்னையா நீ ஐயரு எவ்வளோ நாள் காத்திருக்கிறது? எதுக்கு? இவன் போய் பைபிள் படித்தாதான் இவன் புனிதன்னு ஊருக்கு தெரியணுமா? இவையெல்லாம் வெளிப்படையான காரியத்துக்கு தான் பயன்படும். Because rules and regulations enable a person to appear holy. வெளிப்படையாக பார்க்குவதுக்கு சர்ச்சுக்கு ரெகுலராக வந்துடுவாருங்க, நல்லா படிப்பாருங்க, ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாருங்க மற்ற நாள்லாம். அதெல்லாம் கண்டுக்காத, சர்ச்சு கரெக்டாக வந்துடுவார், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் நிறைய பேர். ஆனால் மனதிலே வித்தவுட் ரியலி ஹேவிங் டு சேஞ்ச் இஸ் ஹார்ட், நீங்கள் மனதிலே என்ன மாற்றம் அடைந்திருக்கிறீர்கள் அதை பற்றி சர்ச்சு பேசாது. சார் தேவையில்லாமல் பேசிட்டு வரவனையும் எங்கிட்ட அனுப்பி விட்றாங்க, அப்புறம் காணிக்க குறைஞ்சி போடும் அப்படின்னு பயப்படுவாங்க நிறையா பேர். அதனால் வேணாங்க, அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. நல்ல ப்ராஸ்பேரிட்டி காஸ்பல்னு ஒன்று இருக்குது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பாகத்தான் இந்த உலகத்திலே வந்தார், பாவிகளை ரட்சித்து அவர்களை பணக்காரர்களாக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் அப்படின்னு சொல்லியே ப்ராஸ்பேரிட்டி காஸ்பல்னு பேர். அதில் ஒரு பல லட்சக்கணக்கான பேர் போதகம் பண்ணி ஏற்கனவே வெளியில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக கையை விட்டு சுரண்டிக்கிட்டே இருப்பான், காணிக்கை கொடு. இது தேவனுடைய திட்டமும் அல்ல, சித்தமும் அல்ல. உங்களுடைய மனம் மாறுதல் தான் முக்கியம். அப்போ த ஃப்ளஷ் லவ்ஸ் ரிலீஜியஸ் லீகலிசம். நம்முடைய மாம்ச பிரகாரமாக எங்கள் அக்காலாம் போகுதில்ல தர்மபுரியில், முழு இரவு ஜெபம். என்னங்க பண்ணுவீங்க? குத்தாட்டம் போடுவோம், அப்படியே குதித்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடுவோம். எத்தனை மணி வரைக்கும்? 4 மணி வரைக்கும் பாடுவோம். அப்புறம் படுத்து தூங்கிடுவோம். மறுநாள் காலையில் வேலைக்கு போக மாட்டோம். அப்படியே மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் தூங்குவோம். நைட்டு 11 மணி வரைக்கும் மறுபடியும் மொபைலை போட்டு நோண்டிட்டு கிடப்போம். அப்புறம் மறுபடியும் படுத்துருவோம். அப்போ சம்பாத்தியத்துக்கு அவன்கிட்ட போய் பிச்சை எடுப்போம். வீட்டில் என்ன ஒரு வசதியும் இல்லை, ஒரு செழிப்பும் இல்லை, உழைப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறது? யார்கிட்டையாவது கையேந்தி பிச்சை எடுக்க வேண்டியதான் சொத்துக்கு. 40 வருஷம் உழைச்சி உங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு கிடையாதா? உங்களுக்கு சொந்தமாக ஒரு வாழ்க்கை, நல்ல நிம்மதியான வாழ்க்கை அமையலையா? அப்படின்னா என்ன ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? முழு இரவு ஜெபத்தில் போய் குத்தாட்டம் போட்டு. உங்கள் ஐயர் நல்லா வளர்ந்துருக்காரு இல்லையா? அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட 10 மடங்கு இப்போ நல்லா வளர்ந்துருக்காரு. கார் என்ன வச்சுருந்தார்? ஆரம்பத்தில் ஒரு மாருதி 800 வச்சுருந்தாருங்க. இப்போ ஆடி வச்சுருக்காரு, பென்ஸு ஒன்று வச்சுருக்காரு, 2 ஏக்கரில் வீடு கட்டியிருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? முன்னே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ அதோட கேவலமாக பிச்சை எடுக்கிறோம். இதுதான் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். இதெல்லாம் யார் யார் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் சொல்லும்போது அதை பாருங்கள், இது சவுண்டு டாக்டரின் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஐயர் இப்படி சொல்கிறாரு, இந்த போதகர் இப்படி சொல்கிறாரு, நான் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணிங்கனாலே, ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் எழுத்திருக்கிறீர்களோ ஒருவனும் உங்களை கொள்ளை கொள்ள முடியாது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்களோ நாள்தோறும் தீமோத்தேயுட்ட சொல்கிறார், ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திரு, ஊக்கமான ஜெபத்தில் இரு அப்படிங்கிறார். எல்லார் மேலும் கொண்டு போய் கை வச்சிடாத, மற்ற மாதிரி போதனை பண்ணாத, யோசனை பண்ணி செய்ய அப்படின்னு சொல்கிறேன். அதில் ஒன்று தான் இந்த பிரசங்கம். சம்டைம் சம்திங் டு பாண்டர். வாட் இஸ் சம் ஆஃப் த வெயின் ஜங்க்லிங் யூ ஹாவ் அப்சர்வ்ட் இன் சர்ச்? வாட் இஸ் அ ப்ராப்பர் பிபிளிக்கல் ரெஸ்பான்ஸ் வென் யூ என்கவுண்டர் ஃபால்ஸ் டாக்டரின்? தவறாக போதனைகளை செய்யும்போது அதை வேத வசனத்தின் மூலமாக எப்படி நீங்கள் பதிலளிக்க முடியும்?
எந்த ஒரு போதனை கேட்டாலும் அதை நீங்கள் எழுதி வைங்க, நோட் பண்ணிக்கங்க. அப்பொழுது உங்களுடைய மனதில் ஆழமாக பேசும். தவறான கருத்து என்று தோன்றினால் நீங்கள் ஆண்டவரத்திலே போய் கேளுங்கள். நேராக இந்த ஐயரை போய் பார்த்து சட்டையை பிடிச்சி என்ன நினச்சிட்ருக்கேன், என்ன போதனை பண்ணிக்கிட்டு இருக்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சண்டை விடக்கூடாது. நேராக ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது மாதிரி ஒரு போதனை இருக்குது, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். எல்லாரோடையும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதிலளிக்கிறார். உங்களுக்கு பதிலளிக்க மாட்டாரா? பதிலளிப்பாரா? பதிலளிக்க மாட்டாரா? அழிப்பார், ஆனால் அழிக்க மாட்டார். கேட்டு பாருங்கள் ஆண்டவரிடத்துல. நிச்சயமான பயங்கரமான ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மற்ற எல்லாரை விட நீங்கள் ஞானவான்களாக இருப்பீர்கள் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. சரியா?